கருப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் சில குறை இருக்குப்பா, அந்த குறையெல்லாம் தீர்த்து வையப்பா. என்ன ஏன்னு பொறுமையா சொல்லுங்கப்பா. சொல்லுத்தா வேகமா குறைய சொல்லுத்தா. நம்ம கடைசி பஸ்ஸை பிடிச்சி போகணும்ல. எனக்கு ஒரு குறை இருக்கு சாமி, அதை நீங்க தீர்த்து வைக்க சாமி. சொல்லப்பா. தீர்த்து வைக்கணும். நல்லா படிக்கிற புள்ள, நல்லா படிக்கிற பிள்ளைன்னு யூனிவர்சிட்டியில சேர்த்து விட்டேன். ஆனா இப்ப 10-15 நாளா காலேஜுக்கே போக மாட்டேன்னு அழுவியா அழுகுறா சாமி. என்னன்னு தெரியல சாமி, நீங்க ஏதாவது கேட்டு சொல்லணும் சாமி. பெரிய இருப்பு என் பிள்ளை படிக்கிற மாதிரி அழுக கூடாது. படிப்பீங்க நாங்க இருக்கோம், கவலைப்படக்கூடாது. நீ படிக்கிற படிப்பு எதுவும் பிடிக்கலையா? இல்ல உங்க காலேஜ் தான் உனக்கு பிடிக்கலையா? சொல்லு. அப்படி என்னன்னு சொல்லுத்தா. நாங்க போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. கருப்பா கருப்பைங்க இருக்குமா பயப்படக்கூடாது. இருக்கும்போது பயமா? சொல்லு தாய். இப்படிதான் பொள்ளாச்சியில சொல்லுதா. பொள்ளாச்சியில 4 ரவுடி பசங்க படிச்சுட்டு வந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் எடுத்து வீடியோ எடுத்து இந்த ஊரா ஓட்டி காமிச்சு அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அது மட்டும் இல்ல சாமி, சொல்லவே மனசே பதறுது சாமி. பாண்டிச்சேரியில 10 வயசு பச்சை மண்ண எடுத்து கொண்டு சாக்க முட்டையில கட்டி சாக்கடையில தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது போல என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. நீங்க ஏதாவது என்னன்னு கேட்டு சொல்லணும் சாமி. ஒண்ணு வராது. நாட்டுல என்ன நடக்குது? என்னப்பா நடக்குது? பொம்பளை புள்ள 6 மணி 8 மணிக்கு மேல வெளியில போக முடியலப்பா. போக முடியல. பச்சை பிள்ளை நம்பி அண்ணன் மாமே மச்சானிய வீட்டு கொடுக்க முடியல. ஆமா சாமி. பாரப்பா அம்மா உள்ள கண்ணீர் கம்பளி அழுதுக்கு வந்து நிக்கிறா. காலேஜுக்கு போற பிள்ளைக்கு என்ன நிலைமை தெரியலையாடா சண்டாளா பாய் மக்கா. தாயி பயப்படாம சொல்லு தாயி. சொல்லு. அப்ப இருக்கேன் பயப்படாம சொல்லு. ஆறுன்னு சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சொல்லுதா. அழுகாதமா தைரியமா சொல்லு. அது வந்து சொல்லுதா. அது யூனிவர்சிட்டில 4-5 ரவுடி பசங்க என்ன தப்பா வீடியோ எடுத்து அத வச்சு வெளிய போட்டுவேன்னு மிரட்டறாங்க. அச்சாரா கருப்பா. ரவுடி பேலுக்கு காலேஜ்க்கு இத வெளிய சொன்னா என்ன கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டறாங்க. அச்சாரா கருப்பா. என்னடா ரவுடி பேலுக்கு காலேஜ்க்கு என்னடா சம்பந்தம்? அவங்களோட பிள்ளைகளை மிரட்டிட்டு இருக்காங்க. தாயி பயமில்லாம சொல்லுதாயி. சாமி இப்படிதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு வாத்தியார் நாயி படிக்கிற பிள்ளைல படிக்க விடாம பாலியல் தொந்தரவு பண்ணான்னு ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சாமி. எங்கெங்கயோ நடந்தது, இப்ப என் வீட்லயே எல்லாமே நடக்குதே சாமி. கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து இங்க வந்து எல்லா பை வீட்டுக்குள்ளே நுழைச்சிட்டாங்களா? யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாருன்னு பயமில்லாம சொல்லு. அப்ப இருக்கேன் சொல்லாம பயமில்லாம சொல்லுதா. சொல்லுப்பா. தைரியமா சொல்லு. அவங்கள கருப்பா சொல்லு. அது வந்து அது ஒரு சாரு. கருப்பா சாரா. சாரே இந்த வேலை செய்யறானா? தங்கப்பா சாமி சாரு சாருன்னு தான் சொல்றா, என்னன்னு சொல்ல மாட்டேன்றா சாமி. அந்த சார் தான் யாரு சாமி? கருப்பு அந்த சாரு யாருண்டு? என் பெரிய இருப்பேன் வெத்தியில மைய போட்டு நல்லா பாரு. அவ யாருன்னு கண்டுபிடி பறக்குன்னு. கருப்பா இப்ப நீ கசக்கல அந்த சாருக்கு யாருன்னு தெரியணும். பாருப்பா வாப்பா வாப்பா அடிப்பா அருள் ஏத்துப்பா கருப்புக்கு. கருப்பா பிடிப்பா அவனை. ஏப்பா கருப்பா கருப்புனவே கண்ணை கட்டுறாங்களாடா? உன்னையவே கட்டுறாங்களா? அப்ப மத்தாலாம் ஏப்பா இப்ப பாத்துறேன். இப்ப பாரு கருப்பா என்னடா வெத்தலைய கசக்கி பார்த்துட்டேன். போச்சுரா கருப்பனுக்கே வெத்தலை சாறு தான் வருது, சார காணுமா? அடிப்பா கொட்டை அடிப்பா. அருள் ஏத்துப்பா
அடி அடி கருப்பா அடி 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 கருப்பா நிறுத்துப்பா கொட்டை நிறுத்துப்பா கொட்டை வந்த கருப்பா சொல்லு கருப்பா சாட்ட கருப்பா கொட்டை கருப்பா வேட்டை கருப்பா ஆறுன்னு கண்ணில் காட்டாப்பா காட்டு 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 ஏப்பா சின்ன கருப்பு என்னப்பா இந்த பக்கம் பூரா பார்த்தா ஒரே அதிமுக கரை வெட்டிக்காரனா தெரியுதா? அதிமுக கரை வெட்டிக்காரன் பூரா பார்த்தா திமுக கரை வெட்டிக்காரன். திமுக கரை வெட்டிக்காரன் யாரா அவங்க எல்லாம்? யாரா அவங்க? ஏப்பா ஏய் நீங்க யாருன்னு தெரியலையா? நீங்க தான்ப்பா திருச்சி திராவிட மாடலுக்காரங்க. நல்லா இருக்குடா உங்க மாடலு. என்னடா மாடலுக்காரங்க இவங்க? கருப்பு அது மட்டும் இல்ல, நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, வட்டம் செயலாளர் இருந்து மாவட்டம் ஒன்றியம் இருக்கிற அரசாங்க சொத்தை போற வளைச்சு போட்டு புறம்போக்கு நிலத்துல பெரம்போக்க போற வளைச்சு போட்டு ஆத்து கம்மா கால்வா குட்டை ஆமா ஓட உடப்பு புறம்போக்கு நிலம் போற புறம்போக்கு வளைச்சு போட்டு அது மட்டும் கோயில் பள்ளிக்கூடத்துல காலி பண்ணாங்க. சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. போயிட்டாங்க. அது மட்டும் இல்லப்பா, இருக்கிற மாமா மச்சனுக்கு அவ ஒண்டாட்டி வழி சொந்தக்காரனுக்கு அவங்க மாமா மச்சன் சொந்தக்காரனுக்கு சித்தப்பா மகன் சொந்தக்காரனுக்கு சொல்லி 2 பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் காலேஜை கட்டி பள்ளிக்கூடத்தை கட்டி யூனிவர்சிட்டியை கட்டி வச்சுட்டு அங்க இருக்க வாத்தியார்களை நோட்டம் விட்டு என் பிள்ளை யாரு அப்புறான்னு சாப்பிடான்னு பிள்ளைன்னு எடுத்து பிள்ளைய போரா தீங்கற்படுத்தி கொடுக்குறாப்பா. பிள்ளைய அயோக்கிய பயல் இப்படி பண்ணிக்கிறாங்களா? விடக்கூடாதுப்பா. இவங்களை சும்மா விட்டுறப்படாது. சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு இந்த கருப்பை அருவா பத்தாது. இதுக்கு தான் ஆமா ஒரு அடிப்படை மாற்றம் வரணும்னு ஒரு பெரிய ஒரு மேநாட்டுல இருந்து சிவகங்கை சீமையில இருந்து வந்துருக்காப்பா. நாடு பூரா 234 தொகுதிக்கு வர்றாருப்பா. சின்ன மருது பெரிய மருது வேலு நாச்சியா வீர விளைஞ்ச மண்ணுல ஒரு பெரிய சீமா. ஆமாப்பா தமிழ்நாட்டுக்குள்ள 234 தொகுதியிலேயே ஆமா சின்ன கருத்தை படிச்ச பிள்ளைகளா என் கருப்புகளை புலிக்குட்டிகளை இறக்கி விட்டுக்காரப்பா. என் எல்லையெல்லாம் இறக்கி விட்டாங்கப்பா. எவனுக்கு சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டுக்கும் விலை போகாம ஆரம்பிப்பா. அந்த பொண்ணையும் காத்து கொடுக்கறதுக்கு வந்துகிட்டு இருக்கா பெரிய கருப்பேன். இங்க காரைக்குடிக்கு வர்றாருல, இந்த காரைக்குடி மண்ணுல வர்றதுல நிக்கிறாரு. ஏய் அப்பச்சி ஏப்பா காரைக்குடி மண்ணில் பூரா பெரிய பெரிய காரை விட கட்டி போட்ட ஜமீனுங்க வீட்டுக்குள்ள ஆள காணப்பா. பூரா வெளியே ஒரு கோடி போட்டானாப்பா. நல்ல வீடு, பெரிய வீடா இருக்கு. விவசாயம் செல்வ செழிப்பா விளைஞ்ச மண்ணு, கோயில் உலமா பூரா பக்தி நிறைஞ்ச மண்ணு. ஏப்பா ஏவிஎம் செட்டியார் தெரியுமாப்பா? சினிமா எடுத்தாருல, சினிமால இந்த ஊர் தான்ப்பா. ஏப்பா கண்ணதாசன் தெரியுமாப்பா? கண்ணதாசன் கவி அரசு உலக நாட்டுக்கு நம்ம ஊர் தான்ப்பா. கம்பன் தெரியுங்களப்பா? கருத்தான பாட்டு பெருங்கொண்ட சிந்தனையாளர்கள் மண்ணு புலவர்கள் வாழ்ந்த மண்ணப்பா. கருப்பு அந்த நாட்டுல பிறந்த இந்த மக்கள் உங்க சொந்தக்காரன். ஆமா உங்க தொப்புள் கோடி பக்கத்து உறவுல உறவு யாருன்னு ஒரு பெரிய ஒரு பெஞ்சிமா. ஆமா இந்த காரைக்குடி மண்ணை நம்பி நிக்கிறாப்பா. ஆமாப்பா அவருக்கு விவசாயத்துல ஓட்டு போடுங்க. இந்த மண்ணுல காரைக்குடியில ஒரு சின்ன பிரச்சனை பேசுறா சட்டசபை வரைக்கும் எதிரொலிக்கும். இந்த காரைக்குடி பிரச்சனை எடுத்து பேசுனா நம்ம பிரச்சனை மக்களுக்கு மண்ணுக்கு கட்டி காத்து கொடுக்க உன் சொந்த பிள்ளை சொந்த மகன் மண்ணுல பிறந்தவன் மண்ணோட மகன் இந்த துப்புள் கொடி உறவை மறந்துடாம இந்த சிறப்பான சீமான நேர்மையும் உண்மையும் சத்தியத்தை பேசுவாங்க. ஓடமுடா அவனை கைவிட்டான் பார்த்து ஓட்டு போடுறதுல கட்டி காப்பான். போடுப்பா திண்ட போடுப்பா, எதுக்கு கலங்காத போட்டு விடுப்பா, திண்ட போடுப்பா. பிள்ளைய படிக்கணும், ரொம்ப பயந்து பிள்ளைய படிக்கணும். 6 மணி ஆனாலே சாட்டா ஊருக்குள்ள போய் வரணும் தான் தெரியுமா? போ ஓடாங்க பூசாரி, நீயே போக முடியாது, அத்துருவாங்க எதையாவது. உன் பெரிய நடிப்பு இருக்கா தைரியமா போப்பா. போத்தா போத்தா நம்பிக்கையோட இருக்கா, தைரியமா இருக்கா. தப்பு பண்ணவனே தைரியமா வெளிய சுத்தும் போது நான் மட்டும் ஏன் பயப்படணும்? நான் மட்டும் ஏன் பயப்படணும்? நீ நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். கருப்புசாமி கண்ணை திறந்து என் அண்ணன் சீமானை என் கண்ணுல காட்டிட்டாரு. நீ நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். நான் தைரியமா படிக்க போறேன். யார் யாருக்கோ ஓட்டு போட்டு ஏமாந்தது போதும். இனி நாங்க ஓட்டு போட்டு ஏமாற மாட்டோம். எந்த இலவச கொடுத்தோம் எங்களை ஏமாத்த முடியாது. எந்த கவர்ச்சியை காட்டி எங்களை மயக்க முடியாது. இனி எங்க ஓட்டு
எங்களை மாதிரி பெண் பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஐயாக்கு நாய்களை அடி அடின்னு வெளுத்துருவாரு. அதனால என்னோட எதிர்காலத்தை சிந்திச்சு நான் விவசாய சின்னத்துல ஓட்டு போடுறேன். தயவு செஞ்சு நீங்களும் உங்க பெண்களோட எதிர்காலத்தை சிந்திச்சு உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை சிந்திச்சு நீங்களும் விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. போடுங்கப்பா. ஏப்பா கொடாங்க பாத்தியாப்பா பாத்தியாப்பா படிச்ச பிள்ளைனால படிச்ச பிள்ளை விவரமா பேசுது புரிஞ்சுக்கிடுச்சு. நீ மாறாது, என் மக்களும் மாற மாட்டேன், மண்ணு மாறாது, என் பொண்ணு மாறாது. ஆணித்தரமா புரிஞ்சுக்கிடுச்சு. நம்மளுக்கு யாரு பாதுகாப்பு தர போறா, நம்மள யாரு காக்க போறான்னு என் பிள்ளை புரிஞ்சுக்கிடுச்சு. நீ என் மக்களுக்கு, என் பொம்பளை மக்களுக்கு ஏதாச்சும் சாரிக இறஞ்ச கொடுத்தாண்டா, எங்க அண்ணன் 600 சீமை இருப்பேன் பச்சை மாட்டை எடுத்து அடிக்கிற அடியில அந்த சாருக்கு நேரா ஓடணும்டா, ஓடும்டா, ரத்த சாரா ஓடும். என் பிள்ளைக்கு பாதுகாப்பு அடிதா கொட்ட போட்டு பாருப்பா விவசாய சின்னத்துல. அப்புறம் பாருப்பா நாட்டை. ராஜ்குமார் அடிய போடுப்பா. கருப்பா சத்தியத்தை சொல்லி வர ராஜ்குமார் போடுப்பா, கொட்டை அடிப்பா. சாமி அருள் வந்து ஆடுது. உண்மை நேர்மையா சத்தியத்தை சொல்லி வராங்க. கருப்பா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ரொம்ப நாளா இருக்கு. சொல்லு. அதை தீர்த்து வச்சீங்கன்னா உனக்கு ஒரு சிறப்பான பூஜை போட்டு விட்டுருவேன். என்னப்பா பூஜை போடுற? எங்க ஆளை காணோம். கருப்பன் என்னடா வலிக்கிற? வாடிங்க. ஏப்பா இங்க பாரு, நீ நல்லா பேசுவீல, பேசு. போய் சொல்லு கருப்பைகிட்ட. சொல்லு. என்னத்தா கும்பிட்டு வர? வாப்பா கருப்பா, வாப்பா. சொல்லாப்பா. சொல்லுடா. சொல்லுடா. நிலைமை அறிஞ்சு அடிக்காதீங்க. புருஷன் குடிச்சிட்டு வந்து தினையெல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்துறான் சாமி. குடிகார பயமனே. வீட்ல இருந்த மிக்ஸி கிரைண்டர் அண்டா குண்டாலாம் வித்து குடிக்கிறான் சாமி. அப்படித்தானே வச்சிருக்க வீட்டுல. அத கேட்டா கவர்மெண்ட்காரன் உனக்கு ஓசில தானே கொடுத்தா, அதையா நான் குடிக்க கூடாதுன்னு கேட்டா அடிக்கிறான் சாமி. அடை வைக்கத்தான் அது. நான் வீட்டு வேலை பார்த்து கடனை வாங்கி என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வச்சிருந்தேன். அது இந்த பாவி கண்ணில் பட்டுருச்சு. அதை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டா சாமி. அதை நான் கேட்டதுக்கு என்ன போட்டு அடி அடி நடிச்சு சித்திரவாதம் பண்றான் சாமி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த என் படிச்சுட்டு இருந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போய், அப்பா குடிக்காதீங்க, அம்மாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி. போதும் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு பிள்ளை மனசு உடைஞ்சு வீடு இப்படி அழுது தாண்டா இருக்காங்க குடும்பத்துல. அது போத சொல்லு. பிள்ளை செத்து போன கவலை கொஞ்சம் கூட இல்லாம என்னமோ விடியல் பணமா மகளிர் பணமா அது என்னன்னு கூட எனக்கு தெரியல சாமி. அந்த கவர்மெண்ட் போட்ட பணத்தை எனக்கு குடின்னு கேட்டு விடிய விடிய தூங்க விடாம என்னையும் என் பிள்ளைகளையும் போட்டு அடிச்சு சித்திரவாதம் பண்றான் சாமி. இவன் கிட்ட இனிமே எங்களால வாழ முடியாது சாமி. நீதான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்ல. எதை சொல்லணுமோ அந்த பஞ்சாயத்துக்கான மேட்டரை சொல்லலையே. ஏப்பா இவளுக்கு விடியல், சரி, எனக்கு குடியல். உனக்கு குடியல். சொல்றா. திடீர்னு ஒரு நாள் ராத்திரில 5000 ரூபாய் அவ அக்கௌண்ட்ல போட்டாங்க. அந்த 5000 ரூபாய் எவன் போட்டான், எப்படி போட்டான், எங்க இருந்து போட்டானே தெரியல. சரியில்ல. எனக்கு சந்தேகம், போட்டவன் யாரு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் தெரியுது போட்டவன் யாருன்னா அதுல பங்கு எனக்கு இருக்குன்னு சொல்லி. அதுல எனக்கு பாதி கொடுக்கணும்ல, குடும்ப தலைமை அவ தரணும்ல. அதுதான் கருப்பு, நீ தீர்ப்ப சொல்லணும்ல. முன்னாடி எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்தாங்க. நான் அவகிட்ட புடுங்கி குடிச்சேன். இப்ப வெறும் பாட்டில நான் கொடுத்தா 10 ரூபா அவங்க தராங்க. அப்ப நான் குடிக்கணும்ல, அவ காசு கொடுக்கணும்ல. நீ தீர்ப்ப சொல்லணும்ல. சொல்ற கருப்பா, அடுத்த விடியல் காசுல உங்க 2 பேருக்கும் லெக் பீஸ், அப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் கோழி சப்பை, அவ சுருட்டு வாங்கி கொடுத்துறேன். ஆனா அவகிட்ட இருக்கிற காசை கொடுத்துறணும். அடுத்த விடியல் காசோ மகளிர் காசோ வரும்ல, அதுல கவனிச்சு விட்டுறேன்ப்பா. கருப்புனுக்கே லஞ்சமா? பல ரூபா பார்த்தவங்க ஏப்பா ஏய் பூரா இங்க வந்தா ஏப்பா
கருப்பனுக்கு சும்மாவே ஒரு பாக்கு, ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு தொத்த வாழைப்பழத்தை வாங்கி மாத்த மாட்டாங்க. இப்ப கருப்பனுக்கே லட்சம் கொடுக்கறோம். நாடு பூரா லட்சமா இருக்கு. ஏடா என் மாதிரி குடியார பையெல்லாம் குடிக்காம இருக்கணும். ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற ஏன் நாம் தமிழர் பிள்ளைங்க இருக்கிற டாஸ்மார்க்க பூரா அடிச்சு உடைச்சாங்க. அவன் மேலேயும் கேச போட்டாங்க. அதையும் உடைச்சு வந்தாங்க. என் பிள்ளை இன்னையும் போராடிக்கு இருக்காங்க. ஒரு சமுதாயத்துல வருங்கால பிள்ளைங்க, வருங்கால தலைமுறைங்க ஒரு குடி இல்லாத, போதை இல்லாத நல்ல தேசமா மாத்தணும்னு சொல்லி, குடி இல்லாத சமுதாயம் மாத்தணும்னு சொல்லி பெரிய பேசியா 34 தொகுதியில பிள்ளைய இறக்கி விட்டு 234 தொகுதி காரைக்குடி மண்ணில 234 கணக்கு கரெக்டா சொல்லு. அடேங்கப்பா, குடிச்சிருந்தாலும் கணக்கு கரெக்டா இருக்கும். விவரமா இருக்கீங்க. இப்ப நான் தப்பா சொல்லிட்டேமா? ஐயோ கேப்படே சொல்லுமா வந்து யார மாட்ட இல்லாம அமைக்கிறக்காத்தா மாத்தி கொடுத்துருக்கான். ஒடிப்பா கடைசி நேரம் ஆயிடுச்சுப்பா. போதாயி நல்லவே யாருக்கு பாரு. 2 போடு 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 சொல்லுதா. சீமான் அண்ணா வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார்ல, இந்த மாதிரி குடிகாரனை திருத்திடுவார்ல. என்ன சொல்லிருக்காரு கேட்டியா? இலவசம்னு குடுக்கறாங்கன்னு வாங்கி ஏமாந்து ஓட்டு போட்டுட்டேன். இந்த குடியால நான் என் பிள்ளைய இழந்துட்டேன், என் நிம்மதியை இழந்துட்டேன். இந்த குடிய எந்த கட்சிக்காரனாலும் சொல்லிருக்கானா? அழுகாதடி, அழுகாம சொல்லு. எந்த கட்சிக்காரனா சொல்லிருக்கானா? கம்ப்ளைண்ட் குடிய நிறுத்துறேன், சாராய கடை மூடுறேன்னு நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைய மட்டும்தான் மாற்றமா வந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவேன்னு சொல்லிருக்கான். மூடிடுவியா நீ? குடி இல்லாத சமூகத்தை உருவாக்குறேன்னு சொன்னேன் எங்க அண்ணன் சீமானுக்கு. இந்த விவசாய சின்னத்துல நான் ஓட்டு போட போறேன். சரி 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 போடு போடு, விவசாய சின்னத்துல போடு. நானும் போடுறேன். குடிக்காத சமூகத்தை உருவாக்க அண்ணன் சீமானுக்கு இந்த காரைக்குடி தொகுதியில விவசாய சின்னத்துக்கு நானும் போடுறேன்ப்பா. போடுறேன் போடுங்க விவசாய சின்னத்துல போடுப்பா. சீமானண்ணா சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. காரைக்குடியில் வெல்ல போறது நீங்க, காரைக்குடியில் வெல்ல போறது நீங்க. தமிழ்நாட்டை ஆளவ போனாங்க, தமிழ்நாட்டை ஆளவ போனாங்க. காரைக்குடியில் வெல்ல போறது நீங்க, காரைக்குடியில் வெல்ல போறது நீங்க. தமிழ்நாட்டை ஆளவ போனாங்க, தமிழ்நாட்டை ஆளவ போனாங்க. சீமானண்ணா சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. நன்றி வணக்கம். மக்கா குடிச்ச நான் திருந்திட்டேன், நீங்க திருந்தணும். விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. அடிப்பா அடிப்பா.